அண்ணன் சீமான் அவர்களுக்கு தம்பியின் சிறந்த அறிவுரை. நீங்கள் வரலாறை தெரிந்த அளவுக்கு மக்களின் மனநிலைமையே தெரியவில்லை. நான் உங்களிடத்தில் இருந்திருந்தால் என்னுடைய வாக்கு கேட்கும் முறை. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழரை இந்த முறை வெற்றியடைய செய்துவிட்டால் மகளிருக்கு 4000, ஆணும் பெண்ணும் தமிழகத்தில் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம். அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள் அனைத்தும் வீடு தேடி வந்தடையும். ஆண்டுக்கு 8 சிலிண்டர் ஃப்ரீ, 40 லட்சம் ரூபாய் கல்வி கடன், 2 பவுன் தங்கம் மற்றும் பல சலுகைகள் உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சாப்பிடுங்கள், போர் அடித்தால் அரசு பேருந்தில் பயணம் செய்யுங்கள், உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக ஆக்குங்கள். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டும். எங்களிடம் என்ன கேட்கக்கூடாது என்றால் லஞ்சம், ஊழல் தலை விரித்து ஆடுகிறது என்று கேட்கக்கூடாது. நல்ல பள்ளிக்கூடம் இல்லை என்று கேட்கக்கூடாது. மருத்துவமனைகள் இல்லை கேட்கக்கூடாது. சாலை வசதிகள் இல்லை கேட்கக்கூடாது. தரமான பேருந்துகள் இல்லை கேட்கக்கூடாது. நீர்நிலைகள் இல்லை கேட்கக்கூடாது. ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் செய்வதற்காக தான் மக்களினுடைய வரிப்பணத்தை நாங்கள் எடுக்கிறோம் அரசாங்கம். ஆனால் எங்களை ஜெயிக்க வைப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு இலவசத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாய நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இலவசத்தை அறிவித்தால் நாங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு பணம் எங்கிருந்து வரும்? நாங்கள் கடன் தான் வாங்க வேண்டும். அப்போ கடன் வாங்கி எங்களால் முடிந்தவற்றை நாங்கள் செய்வோம். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எங்களை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. கண்டிப்பாக லஞ்சம், ஊழல் தலை விரித்து ஆடும் உங்களுக்கு இலவசத்தை நாங்கள் அறிவிக்கும் போது. சரியா? அதேபோல் நாங்கள் ஆட்சியை விட்டு இறங்கும் பொழுது ஒவ்வொரு குடும்ப அட்டையிலும் 10 லட்சம் ரூபாய் கடன் வைத்திருப்போம். சரியா? ஆகையால் இலவசத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வாக்கை செலுத்துங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து இலவசத்தையும் நாங்கள் தருகிறோம். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாங்கள் மூடி மண்ணில் புதைக்கிறோம். உங்களையும் சேர்த்து புதைக்கிறோம். இப்படித்தான் நான் வாக்கு சேகரிப்பேன். அண்ணா ப்ளீஸ் இந்த மாதிரி வாக்கு என்ன பண்ணுங்கள், சேகரிங்க. கொஞ்சம் இலவசத்தை அறிவிங்கண்ணா. இவங்க எல்லாரும் அறிவித்ததோடு நீங்கள் நிறைய அறிவிங்க. உங்களுக்கு தான் அடுத்த சிஎம் போஸ்ட் வந்து சேரும். இவங்க இலவசத்தை வாங்கி 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 வாழ்க்கையில் என்ன சொல்கிறது, ஒரு மானம், வெக்கம், ரோசம் எதுவுமே இல்லை. ஒரு பணத்தை வந்து நம்ம உழைப்பு இல்லாமல் வாங்குறோமே அப்படின்ற ஒரு சிந்தனை கூட இல்லாத ஒரு ஜென்மங்களாக இருக்கிறாங்க. இவங்ககிட்டலாம் போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னா சொல்ல முடியாது. அதனால் அண்ணன் புரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறேன். சரிங்களா?